மிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம தமிழ்த்தாய் வாழ்த்த 1891 எழுதின மனோன்மணியம் சுந்தரனார் நம்ம தமிழ் மொழியவே தமிழ் தாய்னு சொல்லி உயர்வா பாடினாரு. இந்திய துணை கண்டத்தை, இந்திய ஒன்றியத்தை அழகிய முகமா சொன்ன மனோன்மணியம் சுந்தரனார் அந்த முகத்தோட நெத்தியில் வைக்கிற பொட்டு தான், திலகம் தான் தமிழ் நாடுன்னு சொன்னார். இந்தியாவோட நெற்றியில் இருக்கிற பொட்டு மாதிரி ஒரு வெற்றி பொட்டு தான் நம்ம தமிழ்நாடு. அந்த பொட்டோட நறுமணம் உலகம் பூரா பரவுற மாதிரி தமிழோட புகழும் உலகம் பூரா பரவணும்னு சொன்னார். உண்மைதானே அது? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு யார் அறிவுரை சொல்கிறாங்கன்னு தெரியல, யார் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்கன்னு தெரியல, யார் அரசியல் ஆலோசனை சொல்லி கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி ஒரு முட்டாள்தனமான வேலையை, கோமாளித்தனமான வேலையை இன்றைக்கி முதலமைச்சர் செய்திருக்கிறார். என்ன செஞ்சுருக்கிறார்னா, தமிழ்த்தாய் வாழ்த்து அனைத்து பள்ளிகளிலும் அனைத்து கல்லூரிகளிலும் முதல்ல பாடணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை, ஒரு மசோதாவாக நிறைவேற்றி இன்றைக்கி சட்டசபையில் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், இதுக்கு முன்னாடி தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலையா? இப்போ நீங்கள் வந்து புதுசாக கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இப்போ நீங்கள் தான் வந்து சட்டமாக ஏற்றிருக்கீங்களா? ஆரம்பத்திலிருந்தே, சுதந்திரம் அடைந்த காலத்திலேருந்து தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாடுவது தான் எங்களோட வழக்கம். அப்படி தான் இது வரைக்கும் நடந்துட்டுருக்கு. என்னமோ நீங்கள் புதுசாக வந்து என்னமோ அது புகுத்துனா மாதிரின்னு ஒரு மாய பிம்பத்தை உருவாக்காதீங்க. அது மட்டுமல்லாமல் மத்திய அரசு சொல்லாத ஒன்றை சொல்லுவதே தவறு. ஒரு மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கக்கூடிய உங்களுக்கு இது அழகல்ல. ஏன்னா மத்திய அரசு எந்த இடத்திலும் வந்தே மாதரம் பாடலை முதலில் பாடுங்கள் என்று எந்த இடத்திலும் சொல்லலை. மத்திய உள்துறை அமைச்சகமும் சொல்லலை, மோடியும் சொல்லலை, சுப்ரீம் கோர்ட்டும் அதை சொல்லலை. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நிறைய மாநிலங்களுக்கு மாநில மொழி என்று இருக்கிறது, எனவே மாநில மொழி பாடலை முதலில் பாடிவிட்டு இரண்டாவதாக வந்தே மாதரத்தோடு அந்த 6 சரணங்களையும் முழுமையாக பாடிவிட்டு மூன்றாவதாக தேசிய கீதத்தை பாடுங்கன்னு தான் மத்திய அரசு சொல்லியிருக்கிறதே தவிர, எந்த இடத்துல நீங்கள் முதலில் வந்தே மாதரம் பாடலை பாட வேண்டும் என்று சொல்லவே இல்லை. அதுவும் மாநிலங்களுக்கு சொல்லவே இல்லை. மத்திய அரசோடைய நிகழ்ச்சிகள் இருக்கு இல்லையா, அந்த நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடல் முதலில் பாடப்படுவது. ஏன்னா மத்திய அரசுக்குன்னு தனி மொழி பாடல் கிடையாது. அதனால் மத்திய அரசோட நிகழ்ச்சிகளில் கட்டாயமாக வந்தே மாதரம் முதலில் பாடப்பட வேண்டும் என்று இருக்கிறதே தவிர மாநில நிகழ்ச்சிகள் அது கிடையாது, அது பொருந்தாது. இந்த பொது அறிவு கூட இந்த மாண்புமிகு முதலமைச்சர் விஜய்க்கு இல்லை என்னும் போது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. நீங்கள் வேண்டுமென்றே மத்திய அரசு மீது ஒரு பழியை போடுறீங்க. அதாவது தமிழக மக்கள் மத்திய அரசை வெறுப்பதற்காக, அவங்கள வெறுக்க வைக்கிறப்பதற்காக ஒரு மாய பிம்பத்தை நீங்கள் உருவாக்குறீங்க. திரும்பவும் சொல்கிறோம், எந்த இடத்துலையும் மத்திய அரசு வந்தே மாதரத்தை பாடுங்கள், முதலில் பாடுங்கள் என்று சொல்லவே இல்லை. மாநில பாடல், வந்தே மாதரம், தேசிய கீதம் இப்படி தான் சொல்லியிருக்கிறாங்களே தவிர, சொல்லாத ஒன்றை அவர் சொன்னதாக சொல்வதே தவறு. மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களே, உண்மையிலே நீங்கள் அந்த தீர்மானத்தை வாபஸ் வாங்கினீங்கன்னா அது நல்லது.